சீரியல் வந்து நம்ம ட்ரமாட்டிக்காக நம்ம எடுத்துகிட்டு போய்டும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ட்விஸ்ட் வி குட் எக்ஸ்பெக்ட்? எனக்கும் தெரியல. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ட்விஸ்ட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணுறேன். ட்விஸ்ட்டுக்கு தான். இதுதான் பேஸ் ஆஃப் த ஸ்டோரி. 2 பேர் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருக்காங்க. அந்த பையன் நினைச்சிட்டு இருக்காங்க பொன் குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னு. இவனுக்கு தெரியாது பொன் குழந்தை உயிரோட இருக்குன்னு. இந்த பையனுக்கு தெரியாது தன்னோட அம்மா உயிரோட இருக்கு. இங்க ஸ்கூல்ல பாக்குறது அம்மான்னு தெரியாது, அம்மான்னு தெரியாது, தங்கச்சின்னு தெரியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். நம்ம ரேட்டிங் எல்லாம் பொறுத்த மாதிரி இது சீரியல் எப்படி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுதுன்னு பொறுத்து தேல் மேக் த நெக்ஸ்ட் ஸ்டோரி. அப்போ தான் அவங்க ஸ்டோரி ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு முன்னாடி தான் அவங்க அந்த ஸ்டோரி பல்ஸ் பார்த்து தான் அவங்க ஸ்டோரி டிசைட் பண்ணுவாங்க. ஒரு லைன் பேஸ் லைன் இதுதான் ஸ்டோரி, கடைசியில் இதுதான் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவுட்லைன் மட்டும் இருக்குது. ஆனால் ஸ்டோரி வந்து ஒவ்வொரு மாதமும் செப்பரேட்டாக அவங்க எழுதி தான் வரும். சில நேரம் நம்மளுக்கு வந்த கதையே வந்து மாற்றி வெயிட் பண்ண வச்சு எழுதியெல்லாம் வரும். யா, தட் ஆல் ஹேப்பன். லாஸ்ட் மினிட் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் விஷயங்கள் நடக்கும்.